செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்டை பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த சப்ஜெக்ட் எதுக்காக நமக்கு பிஎட்ல கொடுத்துருக்காங்க, இதுல என்னென்ன விஷயம்லாம் படிக்க போறோம்னு சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் எத்தனை கொஸ்டின் இருக்கு, என்னென்ன கொஸ்டின் இருக்கு அதை பார்க்க போறோம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். இப்போ அந்த கொஸ்டின் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் கற்றலுக்காக மதிப்பிடுதல். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிடலின் அடிப்படைகள். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பிடலின் அடிப்படைகள். நான் சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு எப்படி தேர்வு வைக்கணும், அவங்களை எப்படி மதிப்பிடணும் தான் நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் தலைப்பே பாருங்க, மதிப்பிடலின் அடிப்படைகள். சரிங்களா? இதுல என்ன கொஸ்டின் இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அளவிடல். இந்த அளவிடல்ல 4 தலைப்புகள் நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடல். இந்த மதிப்பிடல்ல 2 தலைப்பு நம்ம பார்க்க போறோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பாய்வு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஃபோர்த் பாருங்க, கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கு. அதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு மொத்தம் 4 தலைப்புகள் பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, வளரறி மதிப்பீடு. அதுக்கு கீழே நம்ம 3 தலைப்புகள் பார்க்க போறோம். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, தொகுத்தறி மதிப்பீடு. அதுக்கு கீழே இந்த 3 தலைப்புகள் பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின் பாருங்க, வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுகளுக்கு இடையான வேறுபாடுகள். 8th கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலின் நோக்கங்கள். 9th கொஸ்டின் பாருங்க, சிறந்த மதிப்பிடலின் நடைமுறைக்கான கோட்பாடுகள். 10th கொஸ்டின் பாருங்க, மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன கொஸ்டின்னா இந்த அளவிடல், அந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் தமிழ் நோட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தமிழ்ல நான் உங்களுக்கு என்ன கண்டென்ட் அனுப்பிச்சிருக்கணும் அதை அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருப்பேன். இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். இப்போ பாருங்க, இங்கிலீஷ் நோட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த மெஷர்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பேன், அது கீழே என்ன தலைப்புல வரும்னு கொடுத்துருப்பேன். இதே மாதிரி தான் அசஸ்மெண்ட் பாருங்க, அது கீழே என்ன கொடுத்துருப்பேன். தமிழ்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன். கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா? அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ்ல படிக்கிறது ஈஸி, இங்கிலீஷ்ல படிக்கிறது ஈஸி. ஸோ நீங்க பொறுமையா நிதானமா நான் என்ன கண்டென்ட் சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ தமிழ்ல கொடுத்த அதே நோட்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் முக்கியமான விஷயத்தான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். சரிங்களா? முக்கியமா அந்த ஒவ்வொரு கண்டென்ட்ல முக்கியமான விஷயம் என்ன விஷயம் இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அளவிடல். அளவிடல்ல 4 தலைப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அளவிடல் என்பதன் பொருள், 2 அளவிடல் என்பதன் வரையறை, 3 அளவிடலின் வகைகள், 4 கல்விசார் அளவிடலின் பண்புகள். இந்த 4 தலைப்புகள் இருக்கு இந்த ஒரு கேள்வியில். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அளவிடல் அப்படின்னு பொருள் என்ன நல்லா கவனிச்சுக்க, உங்களுக்கு சிம்பிளா புரியுறேன். இப்போ ஒருத்தரை பார்த்தவனே இவர் குண்டா இருக்காருன்னு சொல்றோம், ஒருத்தரை பார்த்தவனே இவர் உயரமா இருக்காருன்னு சொல்றோம், ஒருத்தவங்களை பார்த்தவனே இவங்க ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் என்ன அர்த்தம்னா இது அவங்களுடைய பண்பு. ஒருத்தரை பார்த்து குண்டா இருக்குன்னு சொல்றோம், ஒருத்தரை பார்த்து உயரமா இருக்காருன்னு சொல்றோம், இது அவர்களுடைய பண்பு. சரிங்களா? இந்த பண்பை எண்களால் சொல்லணும். எண்களால் என்ன சார், இவர் குண்டா இருக்காரு, அப்ப எவ்வளவு கேஜி இருக்காரு, இவர் உயரமா இருக்காரு, 170 சென்டிமீட்டர் இருக்காரு, 175 சென்டிமீட்டர் இருக்காரு. அந்த எண்களால சொல்றோம் பாத்தீங்களா, ஒருவருடைய பண்பை எண்களால் மதிப்பிடுறோம் பாத்தீங்களா, இதுதான் அளவிடல். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சா? இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கடைக்கு போறோம், ஒரு 1 kg அரிசி வாங்குறோம்னு வச்சுங்க, ரைஸ் வாங்குறோம், 1 கிலோ அரிசி கேட்கணும்னு வச்சுங்க, அந்த 1 கிலோ அந்த கிராம்
அந்த அளவு அந்த 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 நம்ம திராசுல வந்து கொடுத்துருப்பாங்க, படி வச்சிருப்பாங்க. அந்த 1 கிலோ படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு. சரிங்களா, ஏற்கனவே இருக்க அளவு. அந்த 1 கேஜி அந்த படியுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அரிசியை போடுறாங்க. சரிங்களா, அந்த 1 கேஜி அந்த வெயிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவு. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பொருளை வாங்குறோம். சரிங்களா, அப்படி நல்லா குறிச்சுக்க, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அளவீடு இல்லாம ஒரு மனிதனோட வாழ்க்கை நடைமுறைக்கு வராது. சரிங்களா, எல்லா இடத்துலையும் நம்ம எந்த இடத்துக்கு போய் எந்த பொருளை வாங்கினாலும் அளவீடு தான் வாங்குறோம். 1 கேஜி கொடுங்க, 2 கேஜி கொடுங்க, 100 கிராம் கொடுங்க, 200 கிராம் கொடுங்கன்னு சொல்லி அளவீடு கொடுக்கணும். இதுதான் அளவீடு. சுருக்கமா சொன்னா ஒரு மனிதனுடைய இல்ல ஒரு பொருளுடைய பண்பை எண்களால் மதிப்பிடுறதுதான் அளவிடல். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, அளவிடல் என்பது அன்றாட மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும், நான் சொன்ன பார்த்தீங்களா, அன்றாட மனித வாழ்க்கையில அனைத்து அம்சங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுள்ளது. பொருட்களின் புற இயல்புகளையும் மனிதனின் புறத்தேற்று இயல்புகளையும், புறத்தேற்றுனா வெளிப்படையா தெரியுது. சரிங்களா, உள ஆற்றல்கள்னா நுண்ணறிவு. ஒருத்தருடைய ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அந்த மதிப்பை வச்சு அவருடைய நுண்ணறிவு, ஒரு இன்டர்வியூ போறப்ப டெஸ்ட் வைப்பாங்க, நம்முடைய ஆளுமையை அளவிடுறதுக்காக டெஸ்ட் வைப்பாங்க. அதுல மார்க் வச்சு தான் அளவிடுறாங்க. சரி, அதிகமா இருக்கிறது தான் இவனுக்கு நுண்ணறிவு அதிகமா இருக்கு, கம்மியான மார்க் இருந்தா நுண்ணறிவு கம்மியா இருக்கு, அளவிடுறாங்களா? அதுதான் என்னன்னா இந்த உள ஆற்றல்களையும் கணித்திட அளவிடுதல் பயன்படுகிறது. இப்போ ஒரு அளவிடுதல் புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, மாணவர்களின் உயரம், எடை, வயது, நுண்ணறிவு, பல்வேறு துறைகளில் அவர்கள் வெளிப்படும் திறமைகள் ஆகிய யாவும் அளந்தறியப்படுகின்றன. சரிங்களா, இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, கிருஷ்ணனின் உயரம் 160 சென்டிமீட்டர், முருகனின் எடை 60 கிலோகிராம், மீனாட்சி ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண் 65. எல்லாமே அவங்களுடைய பண்பை வந்து மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா, எண் மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? இதுதான் அளவிடல். சரிங்களா, இன்னும் பாருங்க, இதுல சொன்ன போன்றவற்றில் 165 சென்டிமீட்டர், இந்த 60 கிலோகிராம், இந்த 65 மதிப்பெண் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எண் மதிப்பை அளந்திடும் செயலை அளவிடுதல் ஆகும். சரிங்களா, இப்ப பாருங்க, அளவிடுதல் என்பதன் வரையறை டெஃபினிஷன் வந்து அப்படியே எழுதணும். இதுல கொஞ்சம் கண்டென்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இதுல பாருங்க, ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு. இதுதான் புரியாது சார், ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு. நான் ஆரம்பிச்சு சொல்ல பார்த்தீங்களா, இப்போ 1 கிலோ அந்த படியோட வெயிட் இருக்கு, அது வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு ஸ்கேலோட அளவு இருக்குன்னா அந்த ஸ்கேல் வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதி, அதை வச்சுதான் நம்ம அளவிடுறோம். அதான் பாருங்க, ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு மனிதர்கள் அல்லது பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் அளவிடப்படும் கூறின் தன்மைக்கேற்ப எண் மதிப்பை அளத்தலே அளவிடல் எனப்படும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இந்த அளவிடல் 3 வகைப்படும். அளவிடல் வந்து 3 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. 1 நேரடியானது, 2 மறைமுகமானது, 3 ஒப்பிடுதல் வாயிலானது. நேரடியான என்ன? உயரத்தை நம்ம நேரடியா பார்க்க முடியும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க, நேரடியானது என்ன? உயரம், எடை, பருமன், இதெல்லாம் நேரடியானது. மறைமுகமானது என்ன? வெப்பம், குளிர்ச்சி, ஒளி, அளவு போன்றவைனா மறைமுகமானது. ஒப்பிடுதல் வாயிலான நுண்ணறிவு சொன்ன பாத்தீங்களா, ஒரு 10 பேருக்கு அங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுல மார்க் வச்சு அவங்க ஒப்பிடுறோம். சரிங்களா, இது நுண்ணறிவு. அது வந்து ஒப்பிடுதல் வாயிலான. இந்த 3 விஷயம் இருக்கு. சரி, ரைட் சார். நேரடியானது என்ன பாருங்க, புற இயல்புகளை துல்லியமாகவும் எளிதாகவும் பல்வேறு கருவிகளை கொண்டு நேரடியாக அளந்திட முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க, உயரம், நீளம், கன அளவு, பருமன், எடை, இதெல்லாம் நேரடியாக அளந்துக்க முடியும். சரிங்களா, மறைமுக பாருங்க, இந்த வெப்பம், குளிர்ச்சி, ஒளி போன்றவற்றை அவை ஏற்படுத்தும் விளைவுகளை கொண்டு அளந்தறிய முடியும். இது மறைமுகமாக அளவிடல் எனப்படும். அடுத்து பாருங்க, ஒப்பீட்டு முறை. கல்வியிலும் உளவியலிலும் அளவிடல் என்பது மிகவும் சிக்கலானது. நேரடியாக அளவிடல் என்பது இயலாது. நேரடியாக அளவிட முடியாது, படிச்சவன் படிக்காம தெரியாது, டெஸ்ட் வச்சு கூட அதுல இருந்து வர மதிப்பெண் வச்சு அளவிட முடியும். சரிங்களா, அதான் பாருங்க, நேரடியாக அளவிட முடியாது என்பது இயலாதது. மாணவனின் அடைவு தேர்ச்சி நிலை, நுண்ணறிவு போன்றவை சக மாணவர்களுடன் ஒப்பிட்டு அறியப்படுகின்றன. இவை ஒப்பீட்டு முறையிலான அளவீடுகள் எனப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டுக்க பாருங்க. முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டு என்ன போட்டுக்க பாருங்க, பொருட்களின் புற இயல்புகளை தொடர்பான அளவீடுகள். புற இயல்புனா வெளிப்படையா தெரியுது. அளவீடுகள் மிகவும் துல்லியமானவை, நிலைத்த தன்மை பெற்றவை, சம அலகுகள் கொண்டவை, பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிப்பவை. இத்தகைய அளவீட்டு முறையை விகித அளவுகோல் என்கிறோம். அப்ப விகித அளவுகோல் அப்படின்னா என்னன்னா, இப்ப பாருங்க, அது தராசு வைக்கிற ஃபர்ஸ்ட் பூஜ்ஜியத்துல வச்சுதான் நம்ம அடுத்து அந்த இதை பிக்ஸ் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க, பூஜ்ஜியத்துல இருந்து தான் அதுக்கு அந்த எடையை வைப்பாங்க. அதான் பாருங்க, பொருட்களின் புற இயல்புகள் தொடர்பான அளவீடுகள் மிகவும் துல்லியமானவை. ஒருத்தன் உயர்த்த அளக்கிறோம், அது துல்லியமானதுதான். சரிங்களா, அதான் பாருங்க, நிலைத்த தன்மை பெற்றவை, கரெக்டானதுதான். சம அலகுகள் கொண்டவை,
ஒவ்வொருத்தனையும் அந்த அளவு வச்சு கரெக்டாக அளக்குறோம். அதை கரெக்டா ஒவ்வொருத்தரோட உயரம் தனித்தனியாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிப்பவை இத்தகைய அளவீட்டு முறையை விகித அளவுகோல் என்கிறோம். சரிங்களா? சோ இதுதான் அளவீடுகள் பத்தினது. சோ அளவீடுகள் பத்தின கொஸ்டின் கேட்டா நீ ஈஸியா எழுதலாம். அளவீடுகளை ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, இந்த கல்விசார் அளவீடுகளின் பண்புகள், இதுதான் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த வாரம் மட்டும் நான் கொஞ்சம் மெல்ல போறேன். அடுத்த வாரத்துல இருந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு என்னால முடிஞ்சா 2 கிளாஸ் கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.